பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அவர் மனதுருக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற அநேகர் மற்ற மனிதர்கள் தம் மீது மனதுருக மாட்டார்களா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காணப்படுவார்கள். ஆனால் மனிதர்கள் ஒரு காலமும் மனதுருகுவதில்லை. கர்த்தரோ ஒவ்வொரு ஜனங்களிடத்திலும் மனதுருக்கம் உள்ளவராகவே காணப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் அவன் மேல் மனதுருகுவார். ஆம் பிரியமானவர்களே, இன்னும் வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மீது மனதுருகி வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் என்பதாக. இந்த காலவெளியிலே என் மீது யாரும் மனதுருக மாட்டார்களா என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தையானது உங்களை நோக்கி கடந்து வருகிறது. அவர் உங்கள் மீது மனதுருக்கம் உள்ள தேவனாய் காணப்படுவார். அவர் மனதுருகி தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்கிற காரியத்தை இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது, லூக்கா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இங்கே பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, தகப்பன் பிள்ளையின் மீது மனதுருகுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இங்கே இளைய குமாரனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த இளைய குமாரன் தன் தகப்பனாரிடத்தில் இருந்து தன்னுடைய பங்கை வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு பிரயாணமாய் போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவன பண்ணி தன்னுடைய எல்லா விதமான பங்கையும் இழந்தவனாய் காணப்படுகிறான். கடைசியிலே சாப்பிடுவதற்கு வழி இல்லாதபடி இருக்கும் போது புத்தி தெளிந்த மனிதனாக தகப்பனிடத்திற்கு போவேன் என்று சொல்லி நினைத்து கொண்டு தகப்பனிடத்திற்கு ஓடி வருகிறான். ஆம் பிரியமானவர்களே, இங்கே வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, தகப்பன் தூரத்திலே அவனை கண்டு மனதுருகி கட்டி அணைத்து முத்தம் செய்கிறார். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் மீது மனதுருகி சேர்த்து கொள்ளுகிறவராய் காணப்படுவார். பல நேரங்களிலே தேவனை விட்டு தூரமாய் கடந்து சென்று விடுகிறோம். நம்முடைய சுய எண்ணத்தின் மூலமாக சுய காரியங்களின் மூலமாக தேவனை விட்டு பிரிந்து பலவிதமான காரியங்களை செய்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எப்பொழுது நாம் அவருடைய சமூகத்துக்கு நேராய் ஓடி வருகிறோமோ அவர் நம் மீது மனதுருக்கம் உள்ள தேவனாய் காணப்படுவார். அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, அவன் மனதுருகி நம்மை சேர்த்து கொள்ளுவார். இந்த காலவெளியிலே ஒருவேளை நாம் யோசிக்கலாம், தேவன் என்னை சேர்த்து கொள்ளுவாரா? நிச்சயமாய் அவர் மனதுருக்கம் உள்ள தேவனாய் காணப்படுகிறார். முதலாவதாய் அவர் நம்மை சேர்த்து கொள்ளுவார். இரண்டாவதாக மனதுருகி அவர் செய்கிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் போது
வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தையும் 34ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது, லூக்கா 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இங்கே பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, சமாரியன் ஒருவன் மனதுருகி பராமரிக்கிறான் என்பதாக. இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பிரயாணமாய் போய்க் கொண்டிருக்கையில் கள்ளர் கைகளில் அகப்பட்டு விடுகிறான். அந்த கள்ளர்களோ அவனை அடித்து காயப்படுத்தி குற்றூராய் விட்டு விடுகிறார்கள். அப்பொழுது அந்த பகுதியாய் ஆசாரியன் ஒருவன் வருகிறான். அது மாத்திரமல்ல, லேவியனும் வருகிறான். இவர்கள் 2 பேரும் அவனை விட்டு பக்கமாய் விலகி சென்று விடுகிறார்கள். ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, சமாரியன் ஒருவன் வரும்போது மனதுருகி அவனுக்கு காயங்கள் கட்டி சுய வாகனத்தின் மேல் ஏற்றி அவனை பராமரிக்கிறான். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இரண்டாவதாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் மீது மனதுருக்கம் உடையவராக நம்மை பராமரிக்கிற தேவனாக காணப்படுவார். இன்றைக்கு அநேக நேரத்திலே என்னை பாதுகாப்பதற்கு, என்னோடு கூட இருப்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி புலம்புகிறோம். என்னை பராமரிப்பதற்கு யாருமில்லை என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் நம் மீது மனதுருக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை பராமரிக்கிற தேவனாக காணப்படுவார். மூன்றாவதாக மனதுருகி அவர் செய்கிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது, லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அல்லாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த, அழுது கொண்டிருக்கிற ஒரு மகளை பார்த்து அழாதே என்று சொல்லி மனதுருகுகிறார். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தில் வாசிக்கும் போது மரித்து போன ஒரு வாலிபனை அடக்கம் பண்ணும்படியாய் கொண்டு போகிறார்கள். அப்பொழுது அவனுடைய தாய் மிகவும் அழுத சூழ்நிலைகளிலே கண்ணீர் வடித்துக் கொண்டு இருப்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டு அவளை பார்த்து சொன்ன வார்த்தை தான் அழாதே என்பதாக. அவள் மீது மனதுருக்கம் உள்ள தேவனாய் காணப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாடையை தொடுகிறார். அப்பொழுது வாலிபனை பார்த்து எழுந்திரு என்று சொன்னபோது அவன் எழுந்திருந்து பேசத் தொடங்குகிறான். கர்த்தர் அங்கே அருமையான ஒரு அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அல்லாதே என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறவளாய் நாம் இருப்போமே என்றால், கண்ணீரை துடைப்பவராக மனதுருக்கம் உள்ள தேவனாக காணப்படுவார். உங்களுடைய வாழ்க்கையிலே கண்ணீரோடு நீங்கள் காணப்படுகிறீர்களா? தேவனுடைய சமூகத்துக்கு நேராய் நீங்கள் வரும்போது கர்த்தர் உங்கள் மீது மனதுருக்கம் உள்ள தேவனாய் காணப்படுவார். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனதுருக்கம் உள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவன் மனதுருகி அற்புதங்களை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குகிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த நாளிலே 3 விதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். அவர் மனதுருகி முதலாவதாய் நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவனாய் காணப்படுகிறார். இரண்டாவதாக மனதுருகி அவர் நம்மை பராமரிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். மூன்றாவதாக அவர் நம் மீது மனதுருகி நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் மனதுருகி உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்கிற தேவனாய் காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல கால வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் மனதுருக்கமுள்ள தேவன் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் மனதுருக்கம் உள்ள தேவனாக, அற்புதங்களை செய்கிற தேவனாய் நீர் காணப்படுவீராக. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மீது மனதுருக்கம் உள்ள தேவனாக அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.